வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் மோனிகா தான் செய்ய போகிறோம். பிரியாணி, புலாவ் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த சிக்கன் மோனிகாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். போனோடையும் இதை செய்யலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துனா போதும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு கலக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். அளவான தீயில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் அதிகப்படியான தீயில் இதை ஃப்ரை பண்ணாதீங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு கரண்டியால் திருப்பி விடலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் நுரை அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதை எடுத்து பிளேட்டில் போட்ட பிறகு பக்கத்து ரூமில் வச்சுருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக காலி ஆயிரும். இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 1 குடமிளகாயை ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு ஒரு 15 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், வரமிளகாய் இது எல்லாம் சேர்த்துனாலும் காரம் அளவாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிப்பில்லாத தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். சிக்கனை போட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணும். தயிரோடு சேர்த்து கலக்கும்போது சிக்கன் ரொம்பவே மிருதுவாயிரும். ரெண்டு நிமிஷம் கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் ஒரு முட்டையை நல்லா அடித்து கலந்து விட்டு ஊற்றிடலாம். சிக்கன் மோனிகாவோட ஸ்பெஷலு இந்த முட்டை தான். இப்போ ஸ்டவ்வில் தீ அதிகப்படுத்தி வச்சு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மோனிகா ரெடி ஆயிடுச்சு.
பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் மோனிகாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.